கோலிவுட்க்கு என்னதான் ஆச்சு? நிறைய ஸ்டார் கப்பிள்ஸ் வந்து டைவர்ஸ்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இப்போ தான் ஆக்டர் தனுஷும் ஐஸ்வர்யாவும் டைவர்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து சமாதானப்படுத்தி குழந்தைக்காக ஒன்றா வாழுங்கன்னு சொல்லியிருந்தாலும், எங்களுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்தை கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான முடிவுகளை அவங்க எடுத்தாங்க. இப்போது மறுபடியும் ஜிவி பிரகாஷ்குமார் அண்ட் சைந்தவி 2 பேரும் ஸ்கூல் படிக்கும் பொழுதுலேருந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் சைந்தவிக்கு நிறைய பாடல் பாட வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவங்களும் தன்னுடைய தனித்துவமான குரலால் அவ்வளவு அழகாக பாடியிருப்பாங்க. எல்லாருக்கும் தனியாக தெரியவும் ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு 2013 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2020 அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. இப்படி சந்தோஷமாக இவங்க தான்ப்பா நல்லா வாழ்கிறாங்க, எந்த ஒரு விமர்சனங்களும் இல்லாமல் அப்படின்ற மாதிரி இருந்தது. யார் கண்ணுப்பட்டதோ தெரியல. 11 வருட திருமண வாழ்க்கை வந்து இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. 2 பேரும் பிரியறதா தன்னோட ட்விட்டரில் சொல்லியிருக்காங்க. இனி வரும் நாட்களில் நாங்கள் நல்ல நண்பர்களாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, என்னதான் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் பொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜிவி பிரகாஷ்குமார் வந்து தன்னோட படங்களில் ஹீரோயின்ஸ் கிட்ட கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்கலை சைந்தவிக்கு. அதனால் இருவரும் சரியாக பேசிக்கலை. ஒரே வீட்டில் இருந்தாலும் கூட பேசிக்கொள்ளாமல், இது சரியா தப்பா, யார் பக்கம் சரி யார் பக்கம் தவறு அப்படின்றத யோசிக்கிறத விட ஒன்ஸ் சந்தேகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா இதுக்கப்புறம் ஒன்றாக வாழ்வதில் அர்த்தமில்லை அப்படின்னு நினச்சாங்களோ என்னமோ தெரியலை. இருவரும் பிரிஞ்சுட்டாங்க. உண்மையாலுமே சோகமான விஷயமாக தான் இதை வந்து கோலிவுட் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்துட்ருக்காங்க.